சந்தோஷங்க, கவனிங்க, சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். ஏன்னா எதுக்கு சொல்ற மாதிரி, எதுக்கு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நம்மை நீக்கி. கையை தட்டு அலையோ. அதுக்குதான் எந்த குற்ற மனசாட்சிக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசு தப்பையும் செய்ய வச்சுட்டு, கவனி, பிசாசு நம்மள தப்பும் செய்ய வைப்பான், அப்புறம் அதை நினைச்சு குற்ற மனசாட்சியும் அடைய வைப்பான். நம்ம ஆண்டு இருக்கிறார் பாரு, மவளே மகனே கவலைப்படாத, இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமா, என்னதான் இருந்தாலும் நம்ம தேவட பிள்ளை தான். அதனால போடா பிசாசு, இயேசு ரத்தம் என்ன சகல பாவத்தை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், என் அனுபவத்துக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய தப்பு பண்றேன், ஆனா குற்ற மனசாட்சி வந்துடும் எனக்கு. ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப குற்ற மனசாட்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும், போடா பிசாசு, இயேசு ரத்தத்தை தேவனுக்கு முழு உலகத்து கொடுத்த சகல பாவம் நீங்கி போச்சு. என்னை எந்த தப்பு பண்ணாலும், சின்ன தப்போ பெரிய தப்போ மோசமான தப்போ, இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி என்னை. அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கும் பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆளுக்கும், ஆதாம் முழு உலகத்துக்கு நான் கொடுக்கறதுனால நான் செஞ்ச தப்பெல்லாம் சின்னதா போச்சு. எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் பிசாசே சின்ன தப்பு ஏமாத்துறான். அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உலகத்திலே நீங்க வெற்றி உள்ளவங்களா இருக்க, குற்ற மனசாட்சி உங்களை விட்டு ஓடி பிசாசு நீங்க ஜெயிச்சிருங்க. அதனால என் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருடைய தேவட பிள்ளைகள் அனுபவம் தான். அதனால குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் படிங்க. 7வது வசனம். யோவான் 1 அதிகாரம் 7வது பக்கம் 325. படிங்க. ஆமா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் அழிக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை. என்ன பாவம்? சகலனா A to Z, அது எல்லாமே வந்துச்சு. சகல பாவம், அது என்ன பாவமோ, சின்னதோ பெருசோ மோசமானதோ எதுவோ, அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் ஓவர் போயிடான். நீ செய்யற எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் சின்னதாய் போச்சான். பிசாசே சின்னவன், நம்ம இயேசு பெரியவர், இயேசு ரத்தம் பெரியது. கையை தட்டு அல்லேலூயா. நீ ஒருத்தருக்கு தப்பு செஞ்சு பாவம் செய்து 1000 ரூபாய் 10,000 ரூபாய் நஷ்டம் பண்ணிருக்கலாம். நஷ்டம் பண்ணவனுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கிற பாரு, அது ஓவர் போயிடும். அதை நீ செய்வியா? அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சிடுமா. அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தணுமா. பாதிக்கப்பட்டவனுக்கும் தேவனுக்கும் முழு உலகத்தை நீ எவ்வளவு தெரிஞ்சாதான் எல்லா பாவம் கேன்சல் ஆகி போச்சு. பரிசுத்தாய் வருவாரு. என் ஆத்மா குற்றமடைச்சாரு, கான்பிடன்ஸா இருப்பேன். பிசாசை பண்ணி என்ன செய்ப்பாரு, மூட்டை கட்டிட்டு ஓடிடுவான், ஃப்ரீ ஆயிடுவான். நாளைக்கு வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். கையை தட்டு அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியம்னா என்னன்னா, அவர் ஒளியில் இருக்கிறாரு, நான் இருட்டில் இருக்கிறேன். இருள ஒளி ஐக்கியப்படுமா? படுமாப்பா? அவர் ஒளியா, நான் இருளாம், ஒண்ணு சேருமா? இப்போ நான் என்ன பண்ணனா, இருளை விட்டு ஒளி கிட்ட வந்தா 2 பேர் இயேசு நானும் ஒன்னா இல்லாமா? கையை தட்டு அல்லேலூயா.
புரியுற மாதிரி சொல்றேன். தேவன் ஜீவனாயிருக்க ஜீவ ஒளியா இருக்கிறாரு. நான் நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க நானும் ஜீவ விருட்சத்துக்கு தேவனும் ஐக்கியப்படவே முடியாது. இப்போ நான் தேவனோடு ஐக்கியப்படணும்னா அவருடைய ஜீவ விருட்சத்துக்கு அடியே புஷிக்கணும். புஷிக்கணுமா? புஷிக்கூடாதா? அந்த ஜீவ ரத்தத்தை என் கையில கொடுக்கிறாரு சிலுவையில. அந்த ஜீவ ரத்தம் தான் என்ன சகல நன்மத்தையும் அறியத்தக்க கனியில செய்து பார் பாவம். அது என்ன பாவமோ? எத்தனையோ பாவங்குது. கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், திருடு, கொலை, கூத்து எல்லாம் பாவம் தான். இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எத்தனை பேர் திருடிக்கிறீங்க நீங்க வீட்டுல? நான் திருடிக்கிறேன்பா. எங்க அப்பா காசு எல்லாம் திருடிக்கிறேன். என் மனைவி தெரியாது காசு எடுத்துக்கிற. அவ காசை திருடாது யாருமே கிடையாது. திருடு நடக்குதா இல்லையா? ஆமா. என் மனைவி காசு சொல்லி சொல்லாம எடுத்துனா அதுவும் ஒரு திருடு தானப்பா. மனைவிக்கு ஒரு சட்டம், வெளியே ஒரு சட்டம் கிடையாது. அவளுக்கே தெரியாத விஷயம். பேந்து முடிச்சுட்டு இருப்பா. நான் கட்சியில் சொல்றதே இல்லை, உண்மையை சொல்லிடுறேன். தேவ சமூகத்துல கட்சியில் நான் என்ன திரும்ப பண்ணுவேன்? குற்றம் மனசாச்சு அடிக்கான். 1000 ரூபாய் 500 ரூபாய் திருடினேன்னு சொல்லிட்டு நான் என்ன திரும்ப செய்வேன்? அவளுக்கு இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை என் மனைவி பேர் சொல்லி கோடா கோடியாய் கொடுக்கிறேன். அவ பேர் சொல்லி ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும். இப்போ ஆவி உலகத்தை பார்ப்பேன். ஆண்டவரே நான் 10,000 ரூபாய் பேர் செய்கிறேன். எங்க கவனி நான் அவகிட்ட சேர்த்த 500 ரூபாய் நோட்டு திறன். அது பெருசா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அவ பேர் சொல்லி தேவன் தர உலகத்துக்கு ஒரு ஜபத்தை பண்ண இது பெருசான்னு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் நடக்கும். வாக்குவாதம் எனக்கு ஆண்டவர் தான். 500 ரூபாய் பச்சைத்தாள் பெருசா? அவ பாவத்துக்கா ஜீவரத்தெல்லாம் கூட தேவன் தர அது பெருசான்னு. இயேசுதான் பெரியவரு. இப்போ என்னாச்சு? இது கேன்சல் ஆகி போச்சு. பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான். போடா பிசாசு, நீ 500 ரூபாய் திருட வச்சு அதை குற்றமனசாட்சி ஆக்கி என்ன குற்றமனசாட்சி வைக்கிற. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வெளியே போட முடியாது. அதை என் மனைவிக்கு பேர் சொல்லி, எங்க அப்பா கிட்ட தரனா எங்க அப்பா பேர் சொல்லி, எங்க வீட்டுல என்ன தரனா சரி, எங்க தரனாலும் சரி, எத்தது 500 ரூபாய் பொருள் 1000 ரூபாய் பொருள் இயேசு ரத்தம் தான். அதனுடைய இந்த வசத்துடைய அர்த்தம் ஜீவ ரத்தத்தை அவனுக்காக தேவன் தர உலகத்து கொடுத்தா அவன் பாவ சாபம் அவன் பாதாத்தையும் பரலோகத்தையும் கொண்டு போறோமா. இதை செய்யப்பாரு. இது செய்யும்போது எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு. பிசாசு வைக்கப்பட்டுட்டான். நீ ஆசிர்வதிக்கப்பட்டாய். கையை தட்டு அல்லேலூயா. மஞ்சளாக்கியா? அதே மாதிரி துரோகம் பண்றது ஒரு பாவம். ஏமாத்துறது, பகைக்கிறது, சபிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, இதெல்லாம் பாவம் தானப்பா. பாவம் செஞ்சு என்ன பண்றாங்க? குற்ற மனசாட்சி அப்படியே மெட்டல் டார்ச்சர் ஆயிடுறாங்க. தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க பாரு நிறைய பேர். தற்கொலை செய்யாது, அது பிசாசு பாவத்தையும் செய்ய வச்சிடுவான். குற்ற மனசாட்சி ஆகி அவமான வெக்கத்தை கொடுத்து என்ன பண்றான்? கட்சியில நானே தற்கொலைக்கு முயற்சி பண்றாள் தான். முயற்சி பண்ண 7 முறை தற்கொலை முயற்சி பண்ணி அதிசயமா ஒவ்வொரு முறை காப்பாற்று பண்ணி உயிரோடு உயிரத்தை செஞ்சுங்க கத்தருக்கு. அல்லேலூயா. அதனால்தான் என் செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ விபச்சாரம் பண்ணிட்டேன், வேசித்தனம் பண்ண, அவமானப்படுத்துறாங்க, வெக்கப்படுத்துறாங்க. அப்படியே பிசாசு நம்மள அவமானத்திலே வச்சு கட்சியில எல்லாமே செயலிது போடும். விபச்சாரத்தை காட்டிலும் இயேசு ரத்தம் ஓவர் பெய்டு. ஒரு பெண்ணை விபச்சாரத்துல கையும் மெழுவா கண்டுபிடிச்சிட்டாங்க. எது கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இயேசு என்ன பண்ணா தெரியுமானா? என்ன பண்ணா தெரியுமா? அவர் தான் மணவாளன் இயேசு. அகாபி அன்பு நிறைந்தவர். அந்த பெண்ணை பார்த்ததுமே எல்லாரும் கல்லிருந்து நிற்கிறா. கல்லிருந்து கொல்லணும், ஷாக் அடிக்கணும். அவ பாவம் வெக்கப்பட்டு இருக்கிறா. விபச்சாரம் பண்ணு ஓடிட்டான். பேத பெண்ணு மாட்டிட்டாங்க. விபச்சார பாவம். இயேசு சொன்னாரு, என்ன சொல்லிப்பாரு? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். அவர் பேர் சொல்லி கடவுளுக்கு முழு உலகத்தை கொடுக்கிறார். பாதிக்கு முழு உலகத்தை கொடுக்கும் போது இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, அப்போ விபச்சார பாவம் சகல பிசாசு அசுத்தம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிச்சு இயேசு ரத்தம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல? அந்த இயேசு ரத்தத்தை குறித்த உணர்வு எப்பவுமே உங்களுக்கு இருந்தா நீ பண்றதெல்லாம் சின்ன தப்பு, எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அது விபச்சாரம் ஆகட்டும், அது கொலையாகட்டும். கொலையே கூட செஞ்சாப்பா. கொலை பாவமா இல்லையாப்பா? சொல்ற மாதிரி ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன்,
நல்லா கேளு. ஒருத்தனை கொலை பண்ணிட்ட, 10 கொலை பண்ணிட்ட, ஒரு போலீஸ் இவனை பிடிச்சும் போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டது தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ கொலை பண்ணவனுக்கு அந்த 10 பேர் கொலை பண்ண நீ எரியா ஐயா ஒரு நிமிஷம் சரியா நான் ஏசு ஏற்றுக்கிட்டேன், அந்த 10 பேருக்கு போய் உயிர் தேலும் ஜீவனை கொடுத்து செத்து பண்ணு உயிரோடு கூட எழுப்பி பண்ணிட்டீனாக்கா உன்னை ஜெயிலில் போடுவாங்களா, தூக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? செத்து போயிட்டான், 10 பேர் கொலை பண்ணிட்டேன், பாவம். அது பாவத்தின் தண்டனை மரணம், தூக்கு தண்டனை. உப்பா ஏசு மரித்தோரை எழுப்புங்கன்னு சொல்லிக்கிறாரு. இப்போ மரணத்துக்கு பரிகாரம் உழித்ததுல ஜீவனம் உனக்குள்ளே இருக்குது. நீ ஜபம் பண்ணி செத்து 10 பேர் உயிரோடு எழுப்பி வந்தா உன்னை யாராவது தண்டனை கொடுப்பாங்களா? உங்களுக்கு எந்த பைத்தியக்காரனும் கொடுக்க மாட்டான். அவன் தான் உயிரோடு விட்டான. கையெழுத்து இல்லையா? அர்த்தம் புரியுதா இல்லையா? நீ கொலையே செய்ய தேவையில்ல. நிறைய பேர் கொலை பண்ணாதான் கொலைன்னு வச்சுக்கிறாங்க. நீ ஆதாம் வழியா பிறந்தாவே மனுஷ கொலை பாதகம் பாவம் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரம் நடத்துது. எல்லாரும் கொலை பாதகர்கள். கொலை பண்ணாதான் கொலைகாரன் நினைக்காத. அந்த கொலைக்கு பரிகாரம் உழித்தெழும் ஜீவன சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த உழித்தெழும் ஜீவன ஆதாம் முழு உலகத்து கொடுத்ததுனால உன் கணக்குல அந்த மரணம் டெலிட் ஆகி போச்சு. உழித்தெழுந்து கொடுத்துட்ட உலகத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது, பாதாளம் உனக்கு பரலோகம். கையெழுத்த இல்லையா? அதுக்குதான் சொல்றது இயேசு நானே உழித்ததிலும் ஜீவனமாயிருக்கிறேன். அந்த உழித்ததிலும் ஜீவனையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு மரணத்திலிருந்து கூட ஒரு மனுஷன் விடுதலை ஆக்குற. நீ மரித்தோலிருந்து விடுதலை ஆகினா உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும். சத்துனெல்லாம் உயிரோடு எப்படின்னாக்கா எந்த கோர்ட்டு எந்த வக்கீல் எல்லாம் ஓடிப்படும், எல்லா பிசாசு ஓடிப்படும். அப்போ இயேசுவின் உழித்ததிலும் ஜீவனும் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. சகல பாவம் சொல்லப்படுது. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பாவம் தான். பாவமும் மரணமும் பாவத்தின் சம்பளமா அது பாவத்துக்கு பிறகு தேவ நீதிட்டு உடித்தேதல். அப்போ ஏ டு ஜெட் சகல பாவத்தை நீக்கி பாவம் டு மரணத்தை நீக்கி தேவனிட்டு உயிர்த்தேல கொடுக்கிற நீ. அப்போ நீ செய்த எல்லா பாவமும் சின்ன பாவம் தேவனுடைய பார்வையில். பிசாசே சின்ன பாவம் ஏமாத்தம். இந்த மெட்டாலிட்டி இருந்தா நீ எந்த சூழ்நிலை சோர்ந்து போக மாட்டேன். குற்ற மனசாட்சி அடிக்க மாட்டேன். குற்ற மனசாட்சி அடித்தா நீ ஈடேறவே மாட்டேன். எந்த நிலையிலும் குற்ற மனசாட்சி அடையாதே. இயேசு ஏற்றுக்கொண்ட நீ இயேசு ஏற்றுக்கொள்ள ஒன்றும் செய்ய முடியாது. நீ இயேசுவே வானான்ற நீ வாய்நாளெல்லாம் குற்ற மனசாட்சியில் தான் இருப்ப. நீ தப்பு சென்ற அதிலே நிறைய வியாதி பலவீனங்கள்லாம் வந்துடும். இயேசு ரத்தம் திருவிருது ஞானசான் எடுத்திருக்கிற ஜீவ ரத்தம் எனக்குள்ளே இருக்குது. ஒருவேளை நீ ஞானசான் எடுக்காதுன்னா ஒரு இயேசு உள்ளத்துல எடுத்துட்ட ஒரு வேலை வரும்போது கண்டிப்பா நீ ஞானசான் எடுத்துதான் ஆகணும். ஆனாலும் இயேசு ரத்தம் அது பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நீக்கி சுத்திக்கிற இயேசு ரத்தம். அதை போய் நான் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது யூ ஆர் ஃப்ரீ. சொல்லும் போதே ஒரு இலைப்பாறுதல் கிடைக்கிறார். கையெழுத்து அல்லேலூயா. அப்பா 5 பேர் கொலை பண்ணிட்டேன், சத்தவனை உயிரோடு இருக்கிற இயேசு உயிர் தெளிஞ்ச ஜீவனம் உனக்கு இல்லை. இனி இயேசுவே வானான்ற சத்தவனை கொலை பண்ண கொண்டேன்னா தண்டனை கொடுக்குமா இல்லையா அவனுக்கு? அதான் நியாயத்திற்கு பாதாளன்னு. அதான் குற்றமான சாட்சின்னு சொல்றது. இந்த உழித்தெழும் ஜீவன் ஒரு பரிகாரத்தை சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு. நான் சாகடிச்ச என் பாவத்தின் சம்பளம் மறந்தாலே தாய் எங்க அப்பா என் பிள்ளை சாகிச்சிட்டேன், யாரையும் சாகிச்சிட்டேன், என் பாவத்தால் அவன் செத்துட்டான். நான் அவனுக்கு உழித்தெழும் ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாவும் முழு உழந்து கொடுத்துட்டேன். அவனுக்கு உயிர்த்தெழு கொடுத்துட்டேன். இப்போ பரலோகம் பார்க்குது செத்தவன் உயிரோடு எழுப்பிட்டான். சகல பாவத்துக்கு பாருங்க இயேசு சாமண்ட வாகத்தை கொடுத்துட்டான். எல்லாம் குத்து தீர்த்துட்டான். கடைசி சொட்டு ரத்தம் எல்லாத்தையும் இப்போ பரலோகம் பார்க்குது. சகல பாவம் நீங்கி போச்சு. அசுத்தாய் பசுத்தாய் வந்துச்சு. நான் ரிலீஸ் ஆயிட்டேன். எல்லாத்தையும் விடியல் ஆயிட்டேன். கையெழுத்திட்டேன் இல்லையா? புரியுதா தம்பி? ஏசு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இதான் அசட்டை பண்ணக்கூடாது. என் டீச்சிங் அசட்டிங் பண்ணினா அசட்டியாவே போடும் வாழ்க்கை. அதனால எங்க போனாலும் என் செய்தியை மறக்காதே. ஜோயி ஜீவன் வேதாகம சத்தியம். ஏசு சரீரம் ஏசு ரத்தத்துக்கு வேலையே போட முடியாது. அவன் பேர் என்ன? சாலோமோன் ஒத்துக்கிறான் பைபிள்ல வேதத்தில் பழைய ஏற்பாட்டில். அவன் 1000 பெண்களை கல்யாணம் பண்ணானான். ஆனா அவனை ஆண்டவர் நேசித்து அவனை பெரிய ராஜாவாக்கி பொண்டிலே தேவாலயத்தெல்லாம் கட்டி அவனை ஆண்டவர் அவ்வளோ நேசித்து அவ்வளோ ஐஸ்வர்யத்தை ஞானத்தை கொடுத்த ரகசியம் என்னன்னா அவன் 1000 சர்வாங்க தகரம் பலி என்றான். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 6வது அது 5வது அதிகாரத்தில்
7வது அதிகாரம் 1,20,000 பழுதற்ற ஆடுகளை பலி செலுத்துறான். அப்புறம் 24,000 காளைகளை இயேசு அம்பு பழைய ஏற்பாட்டில். அதுக்கப்புறம் எண்ணிக்கைக்கு தொகை கடங்காத ஜீவ பலி செலுத்துறான். அவனுக்கு பொண்டாட்டி எத்தினே 1000 பெண்களை திருமணம் பண்ணானா. ஆனாலும் அந்த பலி ஒரு பழுதற்ற பலி சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சுமே அபிஷேகம் அவன் மேல இறங்கி அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாயினா சொல்லப்பட்டிருக்குது. அதுக்காக நான் 1000 பெண்களை கல்யாணம் பண்ணி சொல்ல வரல. அவ்வளோ பாவம் செய்துக்கிற அவன் குற்றமடிச்சு இல்லாத ஒரு ராஜாவை வாழ்ந்துக்கிறான் பாரு. அதாங்க மெயின் மேட்டர். அல்ல கையை தட்டு. அவ்வளோ தப்பு பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்னா அந்த பரிகாரத்தை செலுத்தி விடுதலை ஆகிறான் பாருங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு பரிகாரத்தை கொடுக்காதே குற்றமடிச்சாச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் பிரசங்கி புஸ்தகம் எது உன்னத பாட்டு புக்கெல்லாம் எது கட்சியில் சொல்றாங்க சாலமோன் நீ பரலோகத்துக்கிறான்றாங்க. சில பேர் அவன் எப்படி 1000 பொண்டாட்டி கட்டும் எப்படி அவன் பலி ஒரு ஜீவ பலி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஒரு சகல பாவம் நீங்க சுத்தி ஆட்டு விடுறது நீதிமான ஆக்கப்பட்டவன். அது பழைய. புதிய ஏற்பாட்டில் சாலமோனில பெரியவர் இயேசு இருக்கிறார். அதே மாதிரி தாவீது பாருங்க, இன்னொருத்த மனைவியே கெத்துட்டான் பச்சை பால. அடுத்து அதை விட மோசம் அவன் புருஷனை கொலையும் பண்றான். அந்த 10 கட்டையில கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது பாவம் செய்யிட்டனா. ஆனா அந்த தாவீது பாருங்க, என் நாவல் நாள்தோறும் உமது நீதி உமது துதி, அந்த துதி பலி சோத்திர பலி கத்திரைய கால சோத்திர சொல்லி 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 தாவீதின் இதயத்துக்கு கேட்டவன்றார். என்ன நடக்குது அவனுக்கு? பாவம் பெருசு இல்லையா, விபச்சாரம் பெருசு இல்ல, கொலை பெருசு. இயேசு ஜீவன் தேவன் தான் பெரிய. கையத்தட்ட இல்லையா? நீ பண்ற எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் அந்த இயேசு ஓவர் பெய்டு. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு தீர்மா கொடுக்க பாவமெல்லாம் செயலிந்து போயிடும். கட்சியில தேவனுடைய இதயத்தை கேட்டோம்னா மாறிடும். அப்படிதான் தாவீதை மாறினானா. பிசாசுடைய இதயத்தை கேட்டவனா இருக்கிறோம். நம்ம ஆதாம் வழியா பிறந்து எதை செஞ்சிட தப்ப. ஆனா பரிகாரத்தை கிறிஸ்து ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு கொடுக்காதனால டிஸ்கரேஜ் ஆகி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. அந்த மணல தூக்கி போடு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் லட்சக்கணக்கில். நான் சில நேரத்தில் அவனா 1000 சர்வாங்கத்தான 1,20,000 ஆடுகளை செலுத்தான். இயேசு 24 ஐயா 800 கோடி ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை இயேசு சரிய கோடா கோடி ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது எல்லா பிசாசு பயில எல்லா அசுத்தாவி எல்லாம் சின்னதா போச்சு. பசுத்தாய் பலமா இருக்குது. குற்றமடிச்சாச்சு ஓடி போச்சு. கான்பிடன்ஸா சொல்லணும், நான் ஆதாம் வழியா பிறந்திருக்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது, அதனால பிசாசு அதை செய்ய வச்சு என்ன குற்றமடிச்சாச்சாக்குறான். பாவத்தையும் மரணத்தையும் மூலமா கடத்துறான் முழு உலகத்துக்கா. இயேசு தேவ நீதி உயிர்த்தல் ஏற்றுது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வமா கொடுக்குறேன். போடா பிசாசு கையத்து இல்லையா? சொல்லாம சொல்ல விடாதா? அதனால குற்றமடிச்சாட்சி அடையாதே. இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. சில பேர் பிரச்சனை விட்டாங்க, சில பேர் நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க. பொறுத்துக்கோ, சகிச்சுக்கோ. அவங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனு கொடு. அதனால இளைப்பாறுதலா இரு. நீ உலகத்துல வெற்றி பெறுவாய். நாளைக்கு எல்லாரும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதனால இங்க என்ன பண்ணோம்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் அழைக்கப்பட்டிருப்போம். நல்லா புரியுதாப்பா? அவர் ஒளி, நான் இருள். ஐக்கியம் வரவே வராது. நன்மத்தை அவர் ஜீவ கனி, நான் நன்மத்தீமை கனி சாப்பிட்டுக்கிறேன். ஒண்ணுமே. இப்ப நான் ஒளியில வரணும்னா அவர் ஜீவத்து கனி பிடிச்சிக்கணும். தேவத்தனம் தான் 2 பேரும் ஒன்னாயிட்டான். இப்ப சகல பாவம் ஓடி பாவன்ட்டு மன பசுத்தாய் வந்துச்சு. நான் பிசாசெல்லாம் பல்லோக்கே போய் சேர்ந்தேன். கையத்தட்ட இல்லையா? தெரிஞ்சப்பா அவர் என்ன ஒளி கொடுக்காதுன்னு நான் சொல்றாரு. பிசாசு இருள கொடுக்குறான், பாவத்தையும் மரணத்தையும். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தான் பிசாசோடு ஐக்கியப்பட்டுருவேன். பிசாசு எனக்குள்ளே, நான் பிசாசுக்குள்ளே. ஏன் சொல்ற? ஒருவன் என்னிலே வார்த்தையின் அவன் நிலைத்திருந்தார். அப்போ ஏசு ஜீவ விசத்துக்கு நீ அவர் ஜீவரத்தம் ஊத்துக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்பத்தினா கூட இருள் வந்துடும். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ பாவத்தை வெளி, அந்த இருள் நமக்கு பெரிய பிரச்சனை தடையா போடும். அதனால இயேசு கூட இவ்வளவாய் உலகத்தில்
அதனால டில்லா இருங்க, தைரியமா இருங்க. நடந்தது அதே நினைச்சு புலம்பி பிசாச இடம் கொடுக்காத. டிஸ்கரேஜே இருக்கக்கூடாது. கடைசியா கன்க்ளூஸ் வரேன். கன்க்ளூஸ் சொல்லிட்ட வேணாவா? எப்பவுமே எல்லாத்துக்கும் மாதிரி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம அப்பா. ஆமா, நம்ம தாயை காட்டிலும் தகப்படுங்க, அவர் தான் நம்ம அப்பா. தாய் கூட நம்மள டிஸ்கரேஜ் ஆகி நம்மள ஒண்ணுமில்லா குற்றம் மனசாட்சி போய் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏசு என்னன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆயிட்டாரு. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனு சபிக்கப்பட்ட கிறிஸ்து சாபம் ஆயிட்டாரு. அப்புறம் அக்கிரமக்காரி ஒருவராக நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏத்துட்டாரு. திருடன், கொலைக்காரன், வேசிக்காரன் எல்லாம் இது ஜெயில விட்டுறாங்கல்ல, போட்டு நியாயத்தை இருக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி ஆயிட்டாரு ஏசு சிலுவையில். நம்மள பாவத்தில் அவர் என்ன டிஸ்கரேஜ் பாத்துக்கிறேன் சிலுவையில் என்ன டிஸ்கரேஜ் ஆனார். ஆயிருந்தாலும் இன்னைக்கு ஆயிட்டு வேண்டியதுதான். அவ்வளோ சாபம் நம்ம மேல இருக்கிற கொலை, கூத்து, சுயநீதி, அநீதி, கண்களிச்சம், மாவச்சி, ஜீவனத்துக்கு பெருமை, பகை, கசுப்பு, திருடு, கூத்து எல்லா பாவம் அவர் ஏத்துட்டாரு. அவர் குற்றமனசாட்சி ஆயிருந்தாக்கா 3ஆவது நாள் மாபெரும் வெற்றி அடைவார். அவர்கிட்ட கத்துக்கோ. கண்டாசிச்சு, காதாசிச்சு, இரும்பு குத்தி, செம்புல் குத்தி, நடு ரோட்ல கொல்கத்தா மலையில எல்லாம் போறாங்க வர்றாங்க, எல்லாம் சிலுகிற காரி துப்பி கண்டாசிச்சு குற்றமனசாட்சி அவளுக்கு ஏத்து. ஏன் அவளை குடுக்கிற ரத்தம் விலையேறப்பட்ட கையை தட்ட இல்லையா? பிசாசு பயில பொடி பயில நீ நான் வானத்தை பூமியை சகலத்து உண்டா என்னுடைய பிள்ளைங்க இவங்களை கெடுத்து ஏதே தோட்டத்துல நன்மத்தையுமே கனியை கொடுத்து இவ்வளவு வேலை காட்டிட்டே நீ எல்லாத்தையும் குற்றமடைச்சாச்சு. அவளை காரி 600 போச்சு காரி துப்பாங்க கொடுக்கு. கட்சியில் என்ன பண்ணாரு? எல்லா பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கூத்து எல்லாம் ஏட்டுச்சு. எல்லா பாவம் சாவ அக்கிரம் வந்துச்சு. குற்றமனசாட்சி அடையாம ஒரு வேலை செஞ்சார். அந்த வேலை தான் நீ நானும் செய்யணும். அங்க மார்த்தட்டின்னு பேசல பாரு. என்னை ஏன் அடி ஒண்ணுமே பண்ணல. பாவத்தையும் மரணத்தையும் போட்டு சாபமாய் பாவம் அடி நொறுக்கி ஜீவ சரி பிதாவே இவர்களுக்கு. ஆமா, நான் திறந்து 10,000 நான் பண்ண சின்ன தப்பு நான் கொடுக்குறேன் பாரு ஜீவனத்தை. அது கோடா கோடி விலை மதிப்புள்ளது. 10,000 பைசா எங்க மனைவி கிட்ட 500 ரூபாய் வாங்கினப்பா. நான் கொடுக்குறது ஜீவரத்தை ஏசுனார் மாதிரி வச்சுக்க. அவகிட்ட 500 ரூபாய் வாங்கிட்டு திருட்டு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அடி வாங்கிக்கிறேன். இப்ப இயேசு ரத்தத்தை சிலுவையில் கொடுத்தாரு எல்லாருக்கும். அது பெருசா 500 ரூபாய் பெருசா? கையத்து இந்த பிரச்சனை அண்ணன் கேட்காது போயிட்டாரு. இப்பதான் வராரு. அல்லேலூயா. அதனால உலகத்துல ரொம்ப டிஸ்கரேஜ் ஆன ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் சத்தியம் தெரியாது கேசுங்க. அதனால இயேசு டிஸ்கரேஜ் ஆகல சிலுவையில. எல்லா பாதையும் நமக்கு ஒரு மாடல் நம்ம அப்பா அவர் தான். அதனால இயேசு ஜீவ ரத்தத்தை பிதா, குமார், பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்து கொடுக்க. நீங்க கொடுக்குற அந்த கிரைங்க பாரு, வானம், பூமி, சமுத்திரம் எல்லாம் கொள்ளாது. பரலோகமே கிடையாது இயேசு ஜீவன்ல. அதை போய் கூடி பாவிகளுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு, உன்னால் பாதிக்கப்பட்டவர் ஆதாம் முழு உலகத்துக்கு தேவ நீதி உயிர்த்தேல் கூட. உன் நிமித்த பூமியை சபிக்கப்பட்டிருக்கு. பாவ சாபம் மரணம் வந்துச்சு. குற்றமட சால் பிசாஸ் நரக்கு தேரா இருந்து போறான். போடா பிசாஸ் ஜேசு ஜீவன் பரி தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தாரு பாருங்க. 3ஆம் நாள் பரலோகம், பூலோகம் எல்லாம் பார்த்தாரு. இயேசு தன்னுடைய ஜீவரத்தை கடைசி சொட்டு ரத்தத்தை சபிக்கிறவனுக்கு, காரி துப்பறவனுக்கு, பிதா கைவிட்டது ஆபியுக்தி ஜீவ சொரஜீவத்தை ஈட்டல் ஆதாம் கொடுத்தாரு. பாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் போடுது. இப்போ சகல பாவத்துக்கு கை சுத்தி தொடச்சு போட்டாரா 3 நாள்ல? அந்த ஜீவ ரத்தத்தை கனம் பண்ணு. அதை புசி, ஜீவ அப்பத்தை புசி, ஜீவ சரத்தை புடி புசி. அது வெளியே போட முடியாது. ஓவர் போயிடு. இந்த உலகமே சின்னது. இயேசு ஒரு தராசு, உலகத்தை ஒரு தராசு வச்சா இயேசுதான் பெரியவர். பிசாசு பொடி பையன். அவனே சின்னவன். அவன் பாவம் ஏமாத்திரம். குற்றமடிச்சாச்சு அடையாதே, டிஸ்கரேஜ் அடையாதே, அவமானப்படாதே. இயேசு சிலர் அவமானத்தெல்லாம் ஏத்துட்டு அந்த ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவுக்கு காட்டி உதவி முழு உலக உணர்வு கொடுத்து 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 பாவத்திலிருந்து மரணம். அவரால் மரணம், அந்த மரணத்தை உயிர் தெளிஞ்சவனு கொடுக்கிறார் பாரு. தேவந்தர் எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. 3ஆவது நாள் வந்தார் ஜட்ஜ்மெண்ட். அவரை ரிலீஸ் பண்ணு. செஞ்ச தப்பு பாவத்திலிருந்து மரணம் அவர் உலகம் ஃபுல்லா வந்தது பாவத்தை ஏற்றனால.
பாவத்திலிருந்து மரணத்தில் ரிலீஸ் ஆனா உயிர் தெரிஞ்சோன்னா தேவத்தை முழுவத்தை கொடுத்துட்டாரு. இப்போ 3ஆவது நாள் அவர் பாதாள சிறையிலிருந்து வழிவிட்டாரு. எப்படி 10 கொலை பண்ணுவேன் உயிர் தெளிஞ்ச மரித்தவர் 10 கொலை உயிரோடு எழுப்பின மாதிரி அவர் உயிர் தெளிஞ்சவன பிதாவாய் ஆதாம்னு முழுவதுக்கு கொடுத்ததுமே இப்போ 3ஆவது நாள் பாதாளம் வேதாளம் எல்லாம் சிறையிலிருந்து வெளிவட்டு வானத்துக்கு சகல அதிகாரம் பெற்று இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் செல்லு. எல்லோரும் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போய் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பிசாசு அடிச்சு எல்லாம் குற்றமடி சாச்சாய் ஒரே நரக வேதப்பட்டுக்கிறாங்க ஜனங்க. கிறிஸ்துவ அறியாம என் ஜீவரத்தம் விலையேற்பட்ட ரத்தத்தை அவங்களை சிந்தி இருக்கிறேன். அந்த தேவனுக்கு ஆதாம் உணர்வுமாக கொடுக்கணும். அசுத்தாயத்தோட பசுத்தாய் வரணும், ரிலீஸ் ஆகணும். சிறைப்பட்ட விடுதலாக்கும்படி கர்த்தருடைய ஆவியான என்மேல் தரித்திரக்கு சுவிசேஷ பிரசங்கம்படி 20 நறுகுண்டவர்களை சரி விடுதலாக்கும்படி கர்த்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார். கையை தட்டு அல்லேலூயா. ஜெபமலமா அதனால உற்சாகமா இருங்க, தில்லா இருங்க. யாராவது ஏதாவது சொன்னாக்கா மனம் தரணும், மனம் வருந்தணும். நான் நிறைய முறை மனம் வந்து என் குடும்பத்தில் செஞ்ச தப்புக்கெல்லாம். அதனால நீங்களும் மனம் வருந்துங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வரும்போது நம்ம தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வராது. நல்ல மனைவி, வீடு, மன தோப்பு தலை சகல ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பாவம் படிப்படியாக கொஞ்சம் இல்லாதே போயிடும். அதுதான் கிறிஸ்துவ சிறிய வயசுலேருந்தே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து சகல ஆசீர்வாதம் வர வர பாவம் செய்தெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சோத்திரம். எல்லோரும் பாவம் செய்து தேவம் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் மீட்பு ஓவர் பெய்டு. எல்லா பாவத்தை காட்டிலும், எல்லா அக்கிரமத்தை காட்டிலும், பாவத்தை மரணத்தை காட்டிலும் கிறிஸ்து இயேசுவில் மீட்பு விலையேறப்பட்டது. அதை சிலுவையில் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அந்த மன்னிப்பின் பொருள், மீட்பின் பொருள், பாவத்தை மரண விடுதலாக ஜீவனம் உழித்தொழு ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. முழு உலகம் கொடுத்திருக்கிறாரு. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார். விசுவாசியாதவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். அவர்கள் மீண்டு வரவே முடியாது பிசாசு ராஜ்யத்திலிருந்து. இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிருந்தின பிறகு கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாய் அறிக்கி உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ அந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொன்றை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதா. இயேசு மத்திய மாற்றலுக்கு அவர் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் பலமில் அகப்படுற யாவது நாடே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அகோபே அன்பு. சோத்ரன். சகல பாவத்தை நீக்கிற இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாய் அறிக்கி குஸ்ரோகி திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசுடர்கள் ஆண்டவரே சோத்திரம் மரித்தவரை கூட உயிரோடு இருக்கிறாரு. அவர் உழித்தவனு ஜீவனமா இருக்கிறாரு. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் அவர் விடுதலையாக்கி தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்து அந்த தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்து நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வாழ்த்து மிகுந்த கடைகள் கொடுப்பான்னு சொல்லப்படுது. அப்படியாகவே இந்த சத்தியத்தை கேட்கிறேன். ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் விடுதலை கொடும், மாபெரும் தைரியத்தை கொடும், குற்ற மனசாட்சி இடமே கொடுக்காம எத்தனை பேரும் தப்பு செய்தாலும் அத்தனை இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழுவது அசுத்த பாவ நிவர்த்தி பண்ணிக்கொள்ள சாப நிவர்த்தி மரண நிவர்த்தி தரித்திர பாதாள நிவர்த்தி பண்ணிக்கொண்டு இயேசு ஜீவன் பரிவு ஜீவன முழு உலகத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க சபிக்கல் பகைக்கு நன்மை சத்துக்களை செய்ய துன்பப்பட்டு ஜபம் பண்ண கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு பலிபீடத்துக்கிட்டு பைதட்டால் தேவன் தனக்கு சகல காத்து ஆஸ்வதிக்கப்பட அந்த ஆபிரகாமின் கிறிஸ்து மூலம் உண்டாக சத்தியத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். எங்க ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த செய்தி மூலமாக கத்தர்களோடு பேசுகிறார். கத்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்தருக்கு காணிக்கை செலுத்த கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தர்களாவது இந்த சேனல் இன்னும் ஏராளமான செய்தியை கொடுங்க, கேளுங்க. கடைசி நாள் என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் சேனல் FGC வேலுன்னு ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அந்த செய்தி 6/12/2024 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.